கேட்டா நான் ரெக்கார்டு பண்றேன் 2 மைக் வருது இத வேற சொல்லுவேன். கேம் வாய்ஸ் சாட் வச்சு அந்த மாதிரி கேக்குது. இப்ப கேக்குதா? வாய்ஸ் சாட் நம்ம வைக்கவே மாட்டோமேடா. இப்ப கேக்குதா? கேம் வாய்ஸ் சாட் எனேபிள் கொடுத்தா அந்த மாதிரி ஆயிடுது. ஆப்பா நான் பேசுறது கேட்கலையா? இவன் வந்து இவன் பேசிட்டு அவன் பேக்ரவுண்ட்ல பேசிட்டு இருக்கான் போல. ஆனா பேசுறது கேட்கல. இன்னும் பேசிக்கிட்டு இருந்திருப்பான் போல. கேட்காத வரைக்கும் நல்லது. வந்துட போறோம். புதுசா ஹெட்செட் வாங்கினா கேட்கலையே. கேட்குதுன்ற அவனை கன்ஃபியூஸ் பண்ற. அவன் உட்காந்து அழுதுட்டு இருப்பான். மைக் ஒர்க் ஆகலன்னு புதுசாக ஹெட்செட் ஒர்க் ஆகலன்னு அழுதுட்டு இருப்பான். கேக்குதுடா எனக்கு. கார்த்தி நல்லா கேப்பா. அவன் நீ சாப்பிட்டியாடான்னு கேட்கறான். கார்த்தி வாய்ஸ் எப்படி இருக்கு? சாப்பிட்டேன். நான் சாப்பிட்டா 1.5 மணி நேரம் ஆகுது. அதெல்லாம் கேட்கறான். அவன் பாருமா பாசமா கேட்கறான். அவன் என் மேல பாசமா. ஓகே கார்த்தி. அவன் வந்து பி பாத்துக்கிறானா, ஏவை நம்ம 2 பேரை பாத்துக்க சொன்னான். ஓகே மாப்பிள்ள. கரெக்ட். சரி. அனுப்பு பில அவனை போட்டு சாவடி அடிக்கிறாங்களாம். வாப்பா அப்படின்னு சொல்றான். வா. என்ன ஏதோ விளக்கம் மாறுன்றான். ஏன்டா கேம் விளையாட கூப்பிட்டா என்னடா விளக்கம் மாறுன்றான். அவன் கடைசி வரைக்கும் பேசுவான். இப்ப பாடுறா எவ்வளவு கஷ்டப்பட்டு. கார்த்தி மைக்கு போயிடுச்சு. கோவிந்தா புது ஹெட்ஃபோன்ஸ் கோவிந்தா. இங்கேருந்துடா வரான். போட்டியா வாய்ஸ் பி வாடா டேய். கேட்கலடா நீ பேசுறது. தயவு செஞ்சு ஏதாச்சும் பண்ணுடா. நான் தான்டா டேய் பா. ஹலோ ஐயோ இப்ப கேக்குதுடா. ஏய் மைக்க கலெக்ட்னா கேக்குதுடா. ஐயோ புது அப்டேட்டா இருக்கு. புது மைக் புது ஃபீச்சர்ஸா? மைக் கலெக்ட்னா கேக்குதா? என்னப்பா மைக்க கட்டி தலையில மாட்டிக்கிட்டு விளையாடு. கேக்குதுடா. இப்ப கேக்குது. ஏய் என்னடாப்பா என்ன மைக் வாங்கியிருக்க? என்ன ஹெட்ஃபோன்ஸ் வாங்கியிருக்க? ரெக்கன் 50p. 50p தானா? என்னடா $200 கொடுத்து வாங்க போறேன்னு சொல்லிட்டு 50p வாங்கியிருக்கேன். எதுக்கு? ஐ திங்க் தலைவன் போய் சொல்றான்னு நினைக்கிறேன். அவனை போய் சொல்றதா எனக்கு தெரியும். அவன் வேற ஷாட் கன் எடுத்துட்டு வந்து அந்த ரூம் குள்ள நின்னுறான்டா. இப்ப கேக்குதா? கேக்குதா? அந்த கேவலமான வாய்ஸ் கேக்குது. ஓ இப்போ நான் பேசுறது உங்களுக்கு கேக்குதா? வாவ் கேக்குதுடா. வர்க் பண்ண வச்சிட்டியா? இன்புட் கரெக்ட்டா கொடுக்க தெரியல. சாதாரண ஆளு எனக்கு லெஃப்ட்ல ரைட்ல எந்த சைடுல எனக்கு தெரியும். ஓ ஷிட். ஓ இப்போ நான் லெஃப்ட் சைடு லெஃப்ட்ல தான் போட்டுருக்கேனா ரைட் சைடு ரைட்ல தான் போட்டுருக்கேனா எனக்கு எப்படி தெரியும்? அது என்னடா ஹெட்ஃபோன்ஸா இல்லடா வயர்ட் ஹெட்ஃபோன்ஸாடா? லெஃப்ட் ரைட்னு போட்டுருக்க. தலையில மாட்டி இருக்குறேன்டா. ஓவர் தி ஹெட்டடா.
டேய் over thread எல்லாம் கண்டுபிடிங்க. என்னடா மைக்ரோஃபோன் ஃப்ரண்ட்ல வர மாதிரி போடுறா கரெக்டா வரும். ஏன்டா சாவடிக்கிறேன்? நம்பி போட்டிருக்கேன். சரி சரி வெளில வாங்க. நான் கேம் விட்டு வெளில போயிட்டேன். கேம் விட்டு வெளில போயிட்டியா? கேம் விட்டு போயிட்டு வெளில போயிட்டா போ. நீ கூப்பிட்டால வர முடியாது. நீ கூப்பிட்டால வர முடியாது கேம் விட்டுலாம். சரி இது பெரிய பிரச்சனையா இருக்கே. ஒரு தடவை சாப்பாடு சாப்பிடணும்னா மைக்க நவுத்திட்டு சாப்பிடணும் போலயே. சோறு தின்னவாடா வர. ஆமா. ஏய் சுண்ணி நான் டேய் நீ சுட்டா ஒன்றும் ஆக மாட்டேடா. ஏன்டா அதுக்குன்னு எப்போ பார்த்தாலும் அழுதுட்டு இருக்கேன். இல்லடா அந்த ஃபயர்லயும் மச்சான் அப்படியே ஒரு போராட்டமே நடந்துட்டு அந்த அந்த ஷார்ட் கன்கார ரொம்ப வெறுப்பேத்துறேன்டா. நான் ஷார்ட் கன் எடுத்தானே தாங்க மாட்டானுங்க. சொல்லி சொல்லிடுறேன். ஏய் ஷார்ட் கன் எடுத்தா தாங்க மாட்டாடா. சொல்லிட்டேன் டாப். அவன் அதுக்கு மேல ஒன்று சொன்னான். அது சொன்னா நீ தாங்க மாட்டேன்னு என்ன சொன்ன? என்னடா அவன் சொன்ன நான் வேணாம் சொல்லாத. மாப்பிள்ள கொஞ்சம் சைலண்டா சர்ப்ரைஸ் பண்ணுவோம். நம்ம எதுவுமே சொல்லாத. என்ன சர்ப்ரைஸ் பண்ண போற? யாருக்கு சர்ப்ரைஸ்? அனுருப்பு உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கும். நீ வந்து ரெடியா இரு. டேய் என்னடா இது? அனுருப்பு இந்த புண்ட ஃப்ளைட் எல்லாம் நீ போட மாட்டியா? என் தலைவன் மைக் எனக்கு இப்போதைக்கு ஹெட்ஃபோன்ஸ் வாங்குனதே எனக்கு சர்ப்ரைஸா இருக்கு. நம்பவே முடியல. எனக்கு தெரிஞ்சு வால்மார்ட்ல ஏதோ கொஞ்சம் தலைவன் வாங்கிட்டு வந்து தான் இருக்கான்னு நினைக்கிறேன். பொண்ணுங்க என்னதான் பார்த்துட்டியா? சர்ப்ரைஸ்ன்ற பாத்தியா கக்க ஆரம்பிச்சிடறான். என்கிட்ட சொல்ல கக்குவான். ஐயோ முகேஷ் பொண்ணா? ஐயோ கல்யாணமா? போ அதுலயே அந்த பொண்ணு போயிடும் போல. ரொம்ப கக்குவான்டா. மெகா கக்கி. டேய் நான் வந்து உனக்காக சந்தோஷப்படுறேன்டா. அனூர் பச்சு கல்கி மாதிரி கக்கின்னு ஒரு படம் எடுக்கலாம். நிறைய இருப்பான், துப்பிக்கிட்டே இருப்பான். நான் கதையே எழுதுறேன் மச்சான். எனக்கு ஒரு வாரம் டைம் கொடுங்க. அனூர் ஹீரோ வச்சு படம் எழுதுறேன். எல்லாம் கரெக்டா யூஜில வைங்கப்பா. வீடியோ வந்து யூடியூப்ல போட்டு என் 25 சப்ஸ்கிரைபர் பார்ப்பாங்க. நீ தாண்டா பாப்ப. நீ கூட பார்க்க மாட்டடா எனக்கு தெரிஞ்சு அப்லோட் பண்ண பிறகு. இதுதாண்டா உண்மை. ஓ டெய்லி அரை மணி நேரத்துக்கு வியூஸ் வந்திருக்கான்னு பார்த்துட்டு இருக்கான் போல. அதுதான் பண்றான் போல எனக்கு தெரிஞ்சு. என் 25 சப்ஸ்கிரைபருக்கு எவ்வளவு விசுவாசமா இருப்பேனோ அவ்வளவு விசுவாசமா இருப்பேன். அதுல 5 பேர் இவன் தான் எனக்கு தெரிஞ்சு. 5 அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிருக்கான். அதான் 4 அக்கௌண்ட் விசுவாசமா இருப்பான். 5 அக்கௌண்ட்லயும் மாறி 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 ஒரே வீடியோ பார்த்துக்கிட்டே இருக்கானா? ஓ கால இருந்து கூகுள் குரோம்ல எக்ஸ்ட்ரா இது ஆட் பண்ண முடியும் தெரியும்ல? ப்ரொஃபைல் தெரியும். அந்த மாதிரி 5 ப்ரொஃபைல் ஆட் பண்ணி வச்சுட்டு 5 கூகுள் குரோம் டேப் ஓபன் பண்ணி வச்சுட்டு 5த்துலயும் ஒரே வீடியோ போட்டு விட்டுட்டு குறுகுறுன்னு பார்த்துக்கிட்டே இருக்கான். 5த்துலயும் மாத்தி நீ பண்றது அவன் இதுக்குள்ள அது பண்ணணும். நேர்மையான சப்ஸ்கிரைபர்ஸ். டேய் உனக்கு நேர்மையா இருடா. என்னடா 3 பேர் தான்டா இருக்கு. எங்க இருந்துடா வரானுங்க உனக்கு? பாய்ஸ் வெளில வாங்க. ஏய் நீ என்ன சுவியலாம் இல்லையா? டேய் எங்கடா போன? லூசு பேல. நான் தான் மைக் கேம் இன்னைக்கு கோட் பண்ணிட்டேன். அதுக்கு நான் வெளிய போயிட்டேன். வா வெளிய வா. இவன் வேற மைக் எடுத்துட்டு வர மாட்டான். எதை எடுத்துட்டு வர மாட்டான். மைக் என்ன பண்ணணும்னு சொல்ல. மைக்ல பேசணும். அதுதான் மச்சான் எனக்கு சொல்ல. அவன் அதான் டைம் ஆயிடுச்சு. அனுருப்பு கரெக்ட்டா பாரு. இது மாதிரி அவனுக்கு இன்ஸ்ட்ரக்ட் கொடுக்கணும். அனுருப்பு அவனுக்கு அதெல்லாம் தெரியாது மச்சான். வாழ்வாள்னு கத்த தான் தெரியும். எனக்கு காரமா சாப்பிடணும் போல இருக்கு. மிளகா பொடி மச்சான் பெஸ்டா இருக்கும். காஞ்ச மிளகா இன்னும் பெஸ்டா இருக்கும். அப்படியே எடுத்து ஒரு கடி கடிச்சுனா சுகமா இருக்கும். காபூலி சன்னா இருக்குது. பட் அதெல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சா காபூலி சன்னாடா. அவனுக்கு அனுருப்பு உனக்கு தெரியாது. எந்த போதக்குடியா இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அவன் சப்பதான் எனக்கு தெரியும். காமெடியாடா. நான் எதிர்பார்க்குற அளவு சவுண்ட் இல்லையேடா. என்ன ஹெட்போன்ஸ் சொல்லு? என்ன ஹெட்போன்ஸ் கம்பெனி பேர் சொல்லு? ரெக்கன் RECON அப்புறம் 50p. 50pல நான் என்ன அப்படிதான் இருக்கும். உண்மையா சொல்ற. ஓ உண்மையா தான்டா.
டேய் உண்மையை Turtle சொல்லுங்க Beach ஆ? எங்களுக்கு கரெக்ட். அதுதான்டா கம்பெனி பேர். ரெக்கன் இல்லடா, ரெக்கன் அது ஹெட்செட்டோட பேர்ரா. டர்ட்டில் சரி, பீச் ஏதோ ஒண்ணு. பிராண்ட் பேரு. டர்ட்டில் பீச் நல்ல ஹெட்ஃபோன்ஸா? எவ்வளோ? இப்ப நான் $200 வாங்க போனா 20 பவுண்ட் ஹெட்செட் வாங்கி வச்சிருக்கேன். ஆமா, அதுதான் வால்மார்ட் போகையில $20 இருந்தா சரி கழுதைய வாங்கிடுவோம். இந்த இதுக்கு தான் 6 மாசமா நான் வந்து $200 PS5 வாங்கினா PS5 ஹெட்செட் தான் வாங்குவேன்னு சொல்லிட்டு சுத்தி இருந்தேன். இது முதல்ல வாங்கிருக்கலாம். ரெண்டு நாள் ஹெட்செட் வாங்குற மூட்லயே இல்லடா. ஹெட்செட் செக்ஷன் பக்கமே போனது இல்லடா. இன்னைக்கு தான் ஹெட்செட் செக்ஷன் பக்கம் போனா மென்டல். என்ன மூட்ல இருப்பேன்னு எனக்கு தெரியும். எப்படி சவுண்ட் ஏத்துறது? சவுண்ட் ஏத்துறதா? அனுருப் ஹெட்செட்ல சவுண்ட் ஜாஸ்தியா வரணும்னா என்ன பண்ணணும்? கண்ட்ரோலர் செட்டிங்ஸ்ல போயிட்டு பண்ணணும். ஓ, சவுண்ட் போயிட்டு வால்யூம் ஏத்தணும். டிஸ்கார்ட்லயே நீ வால்யூம் ஏத்தலாம். இல்ல டிஸ்கார்ட்ல அது எங்களுக்கு வேற மாதிரி ஏத்திட்டேன் அனுருப். வரும். உனக்கு என்ன பேசுற சவுண்ட் ஏத்தணுமா இல்ல கேமோட சவுண்ட் ஏத்தணுமா? எல்லாமே ஏத்திட்டேன் அனுருப். எல்லா சவுண்டையும் ஏத்திட்டேன். இதுக்கப்புறம் நான் நியாயப்படி என்னோட சார்ஜ் போட்டிருக்கணும். ஓ, எனக்கு இப்பதான் புரியுது. என்னடா பிளே ஸ்டேஷன்ல சொருக்கியே தானே வச்சிருந்தீங்க, சார்ஜ் வச்சுக்கிட்டு இருந்தேன். பிளே ஸ்டேஷன்ல சார்ஜ்ல சொருகல. PlayStation ஆன் பண்ணலன்னு சொல்ல வரான் அவன். புடிங்கி விட்டேன். ஓகேவா? அப்புறம் பிளே ஸ்டேஷன்ல இது புரியுதா என்ன பண்ணிருக்கேன்? PlayStation அதான் PlayStation ஆன் பண்ணன்றது தான் நான் சிம்பிளா சொன்னேன். அவன் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட். ஒரு பின் ஓ, நானும் என்னத்துக்கும் அந்த மீமை நினைச்சு பார்த்துக்கிட்டு இருந்தேன் மச்சான் காலைல. பாத்தியா மச்சான், இதான் வேவ்ல அனுருப்புக்கெல்லாம் ஒரு புண்டு. என்னது? என்னடா காதுல சவுண்ட் இப்படி கேக்குது? ஐயோ, செவிடா இருவாண்டா. நீ ஹெட்போன்ஸ் கீழ கட்டி வச்சாலே கேட்கும் உனக்கு. பாரு, நல்லா கேட்கும். ஐயோ, கனெக்ஷன் இன்டரப்டரா. நான் நல்லா விளையாண்டாலே பயந்துருவான். சிஓடி காரனுங்க என்ன சிங்கம், ரியல் சிங்கம் வந்துருச்சு, அப்படி கேம் அன்ஃபேரா போயிருமே அப்படின்ட்டு. ஆனால் பெண்ணு ஒருத்தனை கூட சுட்டு இருக்க மாட்டியே. திறந்து பாரு, நான் தான் சுட முடியாது, அவனுக்கு சுட தெரியாது. இல்லையேடா, இவன் ஃபர்ஸ்ட்ல இல்லையேடா. இவன் சும்மா சொல்றான். நான் தான் ஃபர்ஸ்ட்ல இருந்தேன் ஒரு நேரம். 3 பேர் பண்ண எவனுமே வரல. வைஃபை டவுன் வீட்ல நான் பண்ற கில்ல பார்த்து ஒருத்தனும் வரல. நெருப்ப போட்டான். நான் பேசுறது எனக்கு திருப்பி கேக்குதுடா. யாரா அது? நான் தான். ஹஹஹஹஹ. ஹெட்போன்ஸ் போட்டு விளையாடுறா. ஹெட்போன்ஸ் தான்டா போட்டுருக்கேன் மென்டலு. ஓ, என்னடா இப்படி பொசுக்குன்னு சுட்டான்? இன்னும் ரொம்ப ஃபாஸ்டா இருக்கானுங்க. நான் எவ்வளவு கேவலமா விளையாண்டாலும் பரவாயில்ல, டிவி இந்த டிஸ்டன்ஸ்ல வச்சே தான் மச்சான் ப்ராக்டிஸ் பண்ண போறேன். இப்போ டிவியை பக்கத்துல உட்காந்து எனக்கு கண்ணு தெரிய மாட்டேங்குது. உனக்கு கண்ணு தப்போம். ஐயோ, என்னடா ரொம்ப மோசமா சொல்றான் கண்ணு தெரியலனா. ஆனாலும் பரவாயில்ல, இப்படிதான் நான் விளையாடுவேன். அப்பதான் கண்ணை காப்பாற்ற முடியும். புது வீடு வந்துட்டல, டிவி வந்து 1/2 கிலோமீட்டர் தள்ளி இருக்கு. இப்போ நான் ரொம்ப பின்னாடி உட்காந்து விளையாடுறேன். சரியா? புது வீடு போன பழைய வீட்டுக்கு என்ன பக்கத்துல ஆபீஸ் வாடகை ஏத்திட்டாங்க. ஆமா, வாடகை ஏத்திட்டாங்க. இப்போ எங்க போயிருக்க? எவ்வளவு தூரம் போயிருக்க? ஒரு 20 கிலோமீட்டர் டிரைவ் பண்ணிட்டு போனோம். ஏண்டா இப்போ வீட்டுக்கு லேட்டா வருது? கூட கம்மியா வருது. அதனால தான் வீட்டுக்குள்ள லேட்டா வரும். 5:30 மணிக்கு இந்த டைமுக்கு தான் வர முடியும் ஆபீஸ்ல இருந்து. ஏண்டா டேய், அவனுக்கு வாடகை இப்போ நான் வருஷத்துக்கு $4000 சேவ் பண்ணுவான்டா. $4000 என்னத்த சேவ் பண்ணிடணும்? அதுக்கப்புறம் நான் நினைச்சேன்னா இங்க போகாம கூட இருக்கலாம். வீட்ல இருந்து வேலை செய்யலாம். என்னடா இதெல்லாம் ஒரு டிஸ்ப்ளே ஆச்சு. பேசாம பக்கத்துல போயிடவா? வேணாம், இப்படியே கண்ணை பழக்கிறேன். 20 கிலோமீட்டர் ஓட்டிட்டு போனா half an hour 3/4 மணி நேரம் டிரைவா? அதெல்லாம் இல்ல, 20 மினிட்ஸ். 35 மச்சான், ஓட்டு போறது 16 மைல். அப்படின்னா கிட்டத்தட்ட 30 கிலோமீட்டர்ஸ் கிட்ட. 26. உனக்கு இப்ப கேஸ் ஆகுமேடா கார்த்தி, நீ கணக்கு கேஸ் நான் தான் எலக்ட்ரா தானே மச்சான் வச்சிருக்கேன். எனக்கு வந்து கேலனுக்கு வந்து 45 மைல்ஸ் தருவான். என்னடா பண்ணாம?
கேலன் அப்படின்னா 1 கேலன் பெட்ரோல் போட்டா நான் ஒரு நாளைக்கு போயிட்டு வந்துடலாம். which ஒரு is gallon basically எவ்வளவு $3. அதுவே ஒரு வாரம் ஆகுதுடா மாசத்துக்கு. கணக்கு அதே பண்ணி மாதிரி நீ பாரு. வெளியே போனா வர மாட்டேன், திடீர்னு கண்டிப்பா வெளியே எவ்வளோ ட்ரை. ஓ சாரி மச்சான், 45 மைல்ஸ்ங்கிறதுனால எனக்கு 3 தரும் மச்சான். ஐ மீன் 3 தடவை போயிட்டு வரலாம் 1 கேலன் போட்டா. அதான் கனெக்ட் பண்ண $55 கிட்ட ஆகும். சூப்பர் மார்க்கெட்ல பக்கத்துல இன்னொன்னு இருக்கா? வந்து பக்கத்துல தான் எல்லா கடையும் இருக்கு. இங்க ஊர்ல இருக்க எல்லா கடையும் எனக்கு பக்கத்துல தான். சரி. இங்க எங்கேயோ இது இருக்குடா, நான் அதை உடைக்கிறேன். என்ன உடைக்க போறேன்? டிராஃபிக் சிஸ்டத்தை உடைச்சிட்டேன். ஓ வாவ், அதுதான் எங்கே இருக்கு உடைக்க போறேன்னு சொல்றீங்க. ஆமா கரெக்டா உடைச்சேன்ல, நீ கண்டுபிடிச்சு உடைச்சடா பொட்ட. போயிட்டு டிஃபன் பண்ணுங்கடா. Come on boys. ஐயோ சரி, நான் போடும்போது தான் கரெக்டா போடுவேன். அரேஞ்ச்மென்ட் கில் பண்றேன்ல என்ன. ஒருத்தனே ஸ்பானாவது மயிரா. என்னடா என்ன விடிச்ச பிறகு ஒருத்தன் இறங்கி எனக்கு இந்த அடி அடிக்கிறான்.